இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப குழப்பான சூழ்நிலையிலே இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல்லை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே குழப்பம். என்னடா நடந்துகிட்ருக்கு இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாளாக வந்து ஹர்திக் பாண்டியா வாங்குறதுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து ரொம்ப போராடினாங்க. அவங்கள வந்து ஓன் பண்ணிகிட்டு இருந்தது யாருன்னா, ஹர்திக் பாண்டியா ஓன் பண்ணிகிட்டு இருந்தது வந்து குஜராத் டீமு. ஸோ அவங்ககிட்ட இருந்து மும்பை இந்தியன்ஸ் வாங்குறதுக்கு பெரும் போராட்டமே நடந்துச்சு. அப்போவே பழைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு பேப்பரில். இவங்க எதுக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்குறாங்க, ஆல்ரெடி தான் ரோஹித் கேப்டனாக இருக்காரு இந்த டீம். இந்த ரோஹித் கீழே வந்து இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் ஆல்ரெடி 5 கப் அடிச்சிருக்காங்க. எதுக்கு வந்து ஒரு சிங்கிள் பிளேயருக்கு வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி அந்த பிளேயரை வந்து மறுபடியும் மும்பை இந்தியன்ஸுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஏர்லியராக வந்து மும்பைக்கு தான் விளாண்டுட்டு இருந்தார். அப்புறம் டீம்லேருந்து வெளியே போய் குஜராத்துக்கு வந்து கேப்டன் ஆனார். கேப்டனாகி ஒரு கப்பு அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் அவரை உள்ளே கொண்டு வரதுக்கு இவ்வளோ போராட்டம் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்போவுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு இமேஜ் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு இமேஜ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த இமேஜில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, 2 நியூ பிகினிங் ஹர்திக் பாண்டியா கேப்டன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் அப்படிங்கிறத வந்து கிளியராக மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ ரோஹித்தோட நிலைமை என்ன? அப்படி ஒரு பேச்சு இருக்குல்ல. ஏன்னா ரோஹித் வந்து கரியர் வந்து 2013 ஆரம்பித்து 2023 ஐபிஎல் வரை வந்து அவர் தான் கேப்டனாக விளாண்டுருக்கிறாரு. கேப்டனாக விளாண்டதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம ரோஹித் கேப்டன் ஆகிறதுக்கு முன்னால் வர மும்பை இந்தியன்ஸ் வந்து எந்த ஒரு கப்புமே அடிக்கவே இல்லை. இவர் மும்பைக்கு இந்தியன்ஸ் கேப்டன் ஆனதுக்கப்புறம் வந்து 5 கோப்பை அடிச்சிருக்கிறாருங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கோப்பை அடித்த ஒரு ஆள் பார்த்திங்கன்னா ரோஹித் தான். 4 கோப்பை அடித்த ஆளும் பார்த்திங்கன்னா ரோஹித் தான். 5 கோப்பை அடித்த ஆளும் பார்த்தாலும் ரோஹித் தான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து அதை சமன் பண்ணிக்கிட்டே வராங்க இவங்க அடித்த ரெக்கார்டெல்லாம் பார்த்து. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேப்டனை எதுக்கு இவங்க தூக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பின்னால் பல சுவாரஸ்யமான இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் விண்டோன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது அப்படி என்ன அப்படின்னா, இப்போ நிறைய ஐபிஎல் டீம் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்குள்ளே வந்து பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிளேயர் வந்து பெங்களூர்லேருந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தோ இல்லைன்னா வந்து இங்கேருந்து ஒரு பிளேயரை கொடுத்தோ இப்போ பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு பிளேயர் நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. இது வந்து எப்போன்னா ஐபிஎல் ஏலம் எடுக்கிறதுக்கு முன்னால் வந்து இந்த ட்ரேட் விண்டோங்கிறது வந்து ஓப்பன் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியாட்ட வந்து பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து எங்கள் டீமுக்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து போதுமான செய்கிறோம், நல்ல அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 15 கோடி வந்து கொடுத்து ஹர்திக் பாண்டியா வந்து மறுபடியும் வந்து மும்பை இந்தியன்ஸ் வாங்கியிருக்கு. ஆனால் அந்த அமௌண்ட்டும் போக ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து டிமாண்ட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நான் தான் இதுக்கு மேலே வந்து கேப்டனாக வந்து மும்பை இந்தியன்ஸை தொடருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்டை வந்து ஹர்திக் பாண்டியா வச்சது மாதிரியும், அதுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஓகே சொல்லி தான் ஹர்திக் பாண்டியாவை டீமுக்குள்ளே கொண்டு வந்தது மாதிரியும் வந்து ஒரு டாக்கு போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி ஒரு டாக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் ரோஹித்துக்கிட்ட பேசின மாதிரியும், இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு மேலே வந்து கேப்டன் நீங்கள் தொடர வேண்டாம், அதை வந்து ஹர்திக் பாண்டியா பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னது மாதிரியும் ஒரு கான்வர்சேஷன் போன மாதிரி சொல்லிக்கிறாங்க. பட் இதுக்கும் ரோஹித் ஓகே சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து ரோஹித் மறுப்பு சொல்லி எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் பார்த்திங்கன்னா அவர் எதுவுமே போஸ்ட்டு போடவும் இல்லை, எதுவுமே பண்ணல. ஆனால் வந்து இவருக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் போஸ்ட் பார்த்துட்ருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சுனில் ரெட்டி. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து நான் பார்த்த பிளேயரில் ரோஹித் சர்மாவும் ஒருத்தர், நம்ம டோனி மாதிரி உள்ளவர், அவர் இண்டிவிஜுவல் ரெக்கார்டுக்காக அவரில் விளையாடவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சுனில் செட்டி சொல்லியிருக்கிறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஹிந்தி படம் ஆக்டர், இதில் கூட தர்பார் கூட வில்லனா வருவார் தெரியுமா, ஸோ அந்த ஆக்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் உடஞ்ச மாதிரி போட்டிருக்கிறார். என்னென்னா சூரியகுமார் யாதவ் வந்து அதிகமாக மேட்ச் விளாண்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல் கரியரில் ரோஹித் சர்மா கீழே தான் அதிகமாக மேட்ச் விளாண்டுருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து அடுத்து கேப்டன் ஆக வேண்டியது ஒன்றி ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் வந்து கேப்டன் ஆக வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவாக இருக்கணும், இல்லைன்னா பும்ராவாக இருக்கணும்.
புர்மாவை காணும் ஆக்சுவலாக. அட்லீஸ்ட் சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆக்கியிருக்கலாம். பட் சூரியகுமார் யாதவ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரோஹித்துக்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் உடையிற மாதிரி வந்து ஒரு இமேஜை வந்து வச்சுருக்கிறாரு. அது போக வந்து மற்ற ஃபேன்ஸோ இருக்கட்டும் இல்லை மற்ற கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும் அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு எக்ஸ்பேஜி இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்பர் 45 வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 45 ஒன்றுமே இல்லைங்க, 4+5 9 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹித்தோட ஜெர்சி நம்பர். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க எதிர்ப்பு வந்து ஒரு சைடாக சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. இனி நெக்ஸ்ட்டு கேப்டன் வந்து பார்த்திங்க யார் அப்படின்னா வந்து நம்ம தலைவர் ஹர்திக் பாண்டியாங்கிறது தான். இன்னொரு விஷயம் இந்த விஷயம் நம்ம கிளியராக பேசணுங்க. என்ன அப்படின்னா இந்த சைடு சிஎஸ்கே வெரி ஸ்ட்ராங். நம்ம டோனியோட கேப்டன்சி கீழே வந்து இவங்க வேறு லெவலில் இருக்கிறாங்க. இப்படி ஒரு சிஎஸ்கே டீமை ஏற்றுல ஆடணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட ரோஹித் தலைமையான டீமாக மட்டும்தாங்க இருக்க முடியும். இப்போது பார்த்தா அந்த ரோஹித்தோட தலைமையில் அந்த டீம் நம்ம அகேன்ஸ்டில் ஆடலை அப்படின்னா நம்ம இந்நேரம் வந்து 10 கப் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம சிஎஸ்கே வந்து இன்கேஸ் செமிஃபைனல் ரீச் ஆகிட்டாலே கப்பு நம்ம மேக்ஸிமம் அடிச்சிடும். நம்மளுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு டீம் அடிக்குது அப்படின்னா வந்து அது நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் தான். அவங்க ஏற்கனவே 5 கப் அடிச்சிருக்காங்க. அவங்க அந்த டீம் அப்படி ஒரு டீம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்நேரம் 10 கப் அடிச்சிருக்கோம். நம்ம ஐபிஎல்லில் வந்து ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. எல்லா டைமும் சிஎஸ்கே தான் டீம் கப் அடிச்சுட்டே போயிட்டு இருந்திருப்பாங்க. நம்மளுக்கு பெருசாக ஒரு ஆஃபர் இருக்காது. ஐபிஎல் மேட்ச்சும் நடத்த வேண்டாம், டைரெக்டாக தூக்கி கொண்டு வந்து கப்பை வந்து நம்ம தலைவர் கையில் கொடுத்தாலே போதும். யார் நம்ம டோனி கையில் கொடுத்தாலே போதும். இதுவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சியாக வந்து 158 மேட்ச் ஐபிஎல்லில் விளையாடி இருக்கிறாருங்க. இந்த 158 மேட்ச்சில் வந்து 87 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாரு, 67 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கிறாருங்க. அதேமாரி வந்து வின்னான கப்புங்க இயரில் பார்த்திங்கன்னா 2013 வந்து ஃபஸ்ட்டு கப். அப்போ தான் அவர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து கேப்டனாக மாறுதார். கேப்டன் மாறின அந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அடிக்கிறார் 2013. அதுக்கு முன்னால் அவர் யார் இருந்தாங்கன்னா நம்ம சச்சின் தான் கேப்டனாக இருந்தார் நம்ம மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் ரிக்கி பாண்டிங் கொஞ்ச நாள் இருந்தார். அப்போல்லாம் வந்து கப் அடிக்கலை. ஆனால் இவர் வந்தப்பறம் தான் கப்பே அடிக்கிறாங்க, ரோஹித் சர்மா வந்தப்பறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2015 இவங்க தான் கப் அடிக்கிறாங்க. அப்புறம் 2017 இவங்க தான் கப் அடிக்கிறாங்க. 2019 அவங்க தான் கப் அடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம டோனி வந்து பார்த்திங்கன்னா பூனே டீமுக்கு கேப்டனாக விளையாடிட்டு இருந்தார் 2 வருஷம். ஸோ அந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் அடிக்கிறாங்க அடுத்தடுத்துக்கு. நம்ம இல்லை அப்படின்னா வந்து அந்த கப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அடிச்சுட்டு போயிடுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் இல்லைன்னா அந்த கப்பு ஃபுல்லாக நம்ம அடிச்சுட்டு வந்துடும். ஸோ ஈக்குவலாக இருந்தோம். நம்ம 2 வருஷம் சஸ்பெண்ட் ஆயிருந்தோம். அந்த 2 வருஷமும் கப் அடிச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அடிக்கிறாங்க. அப்புறம் 2020 வந்து அவங்க தான் கப் அடிக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக ஒன்றி சிஎஸ்கே அடிக்கும், இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸ், இப்படி ஏதாங்க மாற்றி கப் அடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஷேமான் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா என்னென்னா என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, நம்ம கேப்டன் இப்படி தூக்கிட்டீங்க அப்படின்னு வந்து அதிருப்தி தெரிவிப்பாங்க பார்த்திங்களா. அவங்க வந்து ஷேமான் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேக்காக வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா விஆர் ஆல் ஒன் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹேஷ்டேக். இந்த ஹேஷ்டேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரி கேப்டனாக ரோஹித் இருந்தால் என்ன, நம்ம ஹர்திக் பாண்டியா இருந்தானே, நம்ம எல்லாமே ஒரே டீமு, நம்மளுக்குள்ளே பிளவுலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து இன்னொரு சைடு வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. எது எப்படியோங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் வந்து டிவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மும்பை இந்தியன்ஸோட இந்த ஃப்ளாக் இருக்குது பார்த்திங்களா, அதை தெரிக்கிற மாதிரியும் அந்த ஜெர்சியை எரிக்கிற மாதிரியும் வீடியோ எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதை வந்து அந்த அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிக்கிற மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் நடக்க போது பார்த்திங்கன்னா, இன்கேஸ் இந்தியா தோத்துட்டாலோ இல்லைனா வந்து பாகிஸ்தான் தோத்துட்டாலோ வந்து அந்தந்த கண்ட்ரியோட ஃப்ளாகை வந்து அடுத்த கண்ட்ரியோட ஃப்ளாகாக இருக்கட்டும், நம்ம கண்ட்ரியோட ஃப்ளாகாக இருக்கட்டும், இதை தோல்வி தாங்க முடியாமல் நான் எரிச்சு அந்த எதிர்ப்பை தெரிவிப்பாங்கல்ல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மும்பை இந்தியன்ஸோட ஜெர்சியையும் கேப்பையும் எரித்து அந்த எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க.
இது எப்படி போகுதுன்னு தெரில. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அந்த மும்பை இந்தியன்ஸோட எக்ஸ் தளமாக இருக்கட்டும், ட்விட்டருக்கு தளமாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இப்போ அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ லாஸ்ட்டு 1.5 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 lakhs அன்ஃபாலோ நடந்திருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம சென்னை ஃபாலோவர்ஸோட அதிகமாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த லாஸ்ட்டு 2 டேஸில் வந்து அங்கே ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வராங்க, சிஎஸ்கேல ஃபாலோவர்ஸ் ஏறிக்கிட்டே வராங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எக்ஸ் தளத்துலேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம தான் இப்போ டாப்பாக இருக்கோம். ஐ மீன் சிஎஸ்கே தான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்திருக்கு, மும்பை இந்தியன்ஸ் 2வது பொசிஷன் மூவ் ஆகிட்டாங்க. இப்போ என்னென்னா ரோஹித் இல்லையா, நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து டோனிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சிஎஸ்கே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நம்ம சிஎஸ்கேக்கு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து சென்னை ஃபேன்ஸை விட சென்னை ஃபேன்ஸுக்குன்னு வந்த ஃபேன்ஸை விட டோனிக்குன்னு வந்த ஃபேன்ஸ் தான் அதிகம். அதாவது நான் சென்னை அப்படிங்கிற அந்த நேமை விட டோனிங்கிற நேமுக்கு தான் வந்து நிறைய ஃபேன்ஸ் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா. உண்மையிலே உண்மைதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேல வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் இப்போது ரீசெண்டாக மும்பை இந்தியன்ஸ்லேருந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஃபாலோவர்ஸ் தாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரில. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.